இன்னைக்கு அனுவோட வெட்டிங். ரெடி ஆவுங்க. இல்ல, நான் கல்யாணத்துக்கு வரல. உங்களை என்னால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியல மாமின்லோ. மான்சி, வெயிட் மாமின்லோ. நீங்க அனு மேரேஜ்க்கு வாங்க, வராம போங்க. ஐ டோன்ட் கேர். ஆனா அன்னைக்கு என்கேஜ்மெண்ட்டுக்கு சொன்ன மாதிரி எங்களையும் போக வேண்டாம்னு மட்டும் சொல்லாதீங்க. அன்னைக்கு ரொம்ப சில்லியா ஒரு காரணம் சொன்னீங்க, அவங்க வீட்ல இடம் பத்தாதுன்னு. இன்னைக்கு நீங்க அதையும் சொல்ல முடியாது. நானும் சந்திராவும் கண்டிப்பா அனு கல்யாணத்துக்கு போக தான் போறோம். வாட் சந்திரா? ஆமாமா, ஐம் சாரி, என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க. அனுவோட கல்யாணத்துக்கு என்னால போகாம இருக்க முடியாதுமா. ஏன்னா அனு இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு மீ. ப்ளீஸ்மா, நாங்க போயிட்டு வரோம். அப்பா, இப்பவாது நீ வாயை திறந்து பேசுனியே, தேங்க் காட். நாங்க கண்டிப்பா போக தான் போறோம் மாமின்லா. டோன்ட் சே நோ. ஏன் இப்படி படபடன்னு பேசுற மான்சி? கல்யாணத்துக்கு நான் வரலன்னு தானே சொன்னேன். உங்களை போக வேண்டான்னு நான் சொல்லலையே. நானும் ஒன்னும் தப்பா சொல்லலையே மாமின்லா. எங்க 2 பேரையும் போக வேண்டான்னு சொல்லிடாதீங்கன்னு தான் சொன்னேன். பை தி வே மாமின்லா, நீங்க ஏன் அனு கல்யாணத்துக்கு வரலன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? ஓகே மாமின்லா, உங்களுக்கு சொல்ல இன்ட்ரெஸ்ட் இல்லனா வேணாம். சந்திரா, இட்ஸ் கெட்டிங் லேட். சீக்கிரம் ரெடி ஆகலாம். சூர்யா நல்லவனா இல்ல ஏமாளியா? ஹலோ பங்கஜ், நீங்க அனு கல்யாணத்துக்கு வரலையா? இல்ல, நீங்க போங்க, நான் பின்னாடி வரேன். பங்கஜ், ஏன்னு தெரியல, அம்மாக்கு வரதுக்கு மூடு இல்லைன்றாங்க. முடிஞ்சா அம்மாவை கூட்டிட்டு வாங்களேன். பாய் பங்கஜ். பாய் பாய் மாமின்லா. பாய் பங்கஜ். ஏமா, நீங்க கல்யாணத்துக்கு வரலையா? அங்க வந்து யாரோ ஒருத்தன் அனு கழுத்துல தாலி கட்டுறத என்ன பார்க்க சொல்றிய பங்கஜ்? நீங்க பெரியவங்கம்மா, உங்களுக்கு தெரியாதது இல்ல. யார் யாருக்கு என்ன எழுதியிருக்கோ அதான் நடக்க போகுது. நீங்க இப்ப கல்யாணத்துக்கு வரலன்னா அனு மேடம் மனசு ரொம்ப சங்கடப்படுமா. வாழ்க்கை முழுக்க குற்ற உணர்ச்சியோட இருப்பாங்க. நீங்க வந்தீங்கன்னா அவங்க கொஞ்சம் ஃப்ரீயா ஃபீல் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுதுமா. என் மனசு படுற கஷ்டத்தை யோசிக்க மாட்டிய பங்கஜ்? அம்மா, நேத்து நான் பாபாவை பார்த்தேன். பாபாவியா? என்ன சொன்னார் பங்கஜ்? நம்ம சூர்யா வாழ்க்கைய பத்தி கேட்டியா? கேட்டேம்மா. நாம என்ன நினைச்சாலும் ஆண்டவன் எழுதி வச்சதை மாத்த முடியாதுன்னு சொன்னார்மா. இன்னும் ஒரு என்னென்னமோ சொன்னார்மா. ஆமாம்மா, நடக்கிறது நடந்தே தீரும். இப்ப நீங்க கல்யாணத்துக்கு வராம இருக்கிறதுனால ஏதாவது மாறிட போதா? நீங்க வந்தீங்கன்னா அனு மேடம் வீட்லயாவது கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கல்யாணத்துக்கு வரலன்னா சூர்யா சாரும் ரொம்ப வருத்தப்படுவார்மா. சரி பங்கஜ், நீ இவ்ளோ தூரம் சொல்றதுனால நான் வரேன். ஆனா அங்க வந்து தலையை காமிச்சிட்டு உடனே வந்துருவேன். நீ என்ன தடுக்க கூடாது. முதல்ல நீங்க கிளம்புங்கம்மா,
அங்க போய் பாத்துக்கலாம். ம். ஏங்கா, உன் நகை என்ன புதுசா இருக்கு? எப்ப வாங்குன? சொல்லவே இல்ல. 20 பவுண்ட் நகை. அதான் சொல்லல. ஆளை பாரு ஆளை. இது சுத்த கவரிங்கடி. கவரிங்கா? ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. எங்க வாங்குன? எவ்வளவுக்கு வாங்குன? இந்த பொம்பளைகளுக்கு நகையை விட்டா வேற எதுவும் கண்ணுக்கு தெரியாது போல இருக்கு. என்ன பொம்பளைங்க எல்லாம் விழுந்து விழுந்து சிரிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? சும்மா இரு ரகுபதி, எதையா சொல்லி வம்பு இழுத்து விட்டுறாத. அப்பா இப்பதான் நான் காலண்டர்ல பார்த்தேன், உனக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமமா. இன்னைக்கு முழுக்க நீங்க வாயை திறக்காம இருக்கிறது தான் நல்லது. இது ஏன்பா காலண்டர்ல பார்த்த? என்கிட்ட கேட்டிருந்தா நானே சொல்லிருக்க மாட்டேனா? உங்க அப்பா வாயை திறக்காம இருந்தா இந்த காலனிக்கு ரொம்ப நல்லது. ஆமா அங்கிள், ஒரு வார்த்தை சொன்னாலும் நீங்க திருவார்த்தையா சொன்னீங்க. சூப்பர் அங்கிள். சரி சரி வாங்கயா, நேரம் ஆயிடுச்சு, மண்டபத்துக்கு போய் பேசிக்கலாம். என்ன ரகுபதி, என்ன இன்னைக்கு அணு மனசு போல கல்யாணம் போல? அணு மனசுக்கு எந்த குறையும் வராது. நல்ல மனசுக்கு நல்லதே தான் நடக்கும். ஆமா, இதெல்லாம் ஏன் என்ன பார்த்து சொல்றீங்கன்னு தான் எனக்கு ஒண்ணும் புரியல. சரி சரி வேணாங்க. அதோ இருக்குப்பா. கல்யாணத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளையார எல்லாரும் சேர்ந்து கும்பிட்டுட்டு போலாம். சரி வாங்க, சாமி கும்பிட்டு வண்டி ஏறுவோம். வாங்க. பிள்ளையாரப்பா, சுப்பண்ண புஷ்பா எல்லாருமே நல்லவங்க. அணு மாதிரி ஒரு நல்ல பொண்ண எங்கேயும் பார்க்க முடியாது. அவ மனசு போல எல்லாமே நல்லபடியா நடக்கணும். ஏ ரம்யா, நீ ஏன் உம்முன்னு இருக்க? அணு கூடவே வளர்ந்த பொண்ணு இப்ப அணு கல்யாணம் ஆகி வெளிநாட்டு போறதால கொஞ்சம் கஷ்டமா தானே இருக்கும். அதான் இப்படி இருக்கா. ஒண்ணு பண்ணு ரம்யா, நீயும் அதே ஊர்ல ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. அப்ப அணு கூட நீ இருந்துடலாம்ல. அப்ப நானும் யாரையாவது கட்டிக்கிட்டு ஆஸ்திரேலியா போயிட்டுமா? அங்க போனாலும் நிம்மதியா இருக்க விட மாட்டியா? சரி சரி, கல்யாணத்துக்கு நேரம் இது, வாங்க போலாம். ஆமா. ஏ அனிருத் பி வெட்ஸ் எஸ் அனு பி. எத்தனை நாள் கண்ட கனவு இப்ப பலிக்க போகுது. மனசுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பேர் பொருத்தமே ரொம்ப பிரமாதமா இருக்கு. என்ன ஒண்ணு, இந்த எஸ் அனு இனிமே ஏ அனு ஆயிடும். தோரணம் மேளத்தாளம் எல்லாம் நல்லபடியா நடக்குது. நடக்கட்டும் நடக்கட்டும். என் வீட்டுக்கு மருமகளை அணுவரத்துக்கு அவ கொடுத்து வைக்கலன்னா நாம என்ன பண்ண முடியும்? வணக்கம் வணக்கம். இனிமே என்னைக்குமே இனிப்பான செய்தியாவே சொல்லுங்க சார். இருந்து சாப்பிட்டு தான் போனோம். கண்டிப்பா.
சூப்பரா இருக்கு. வாங்க சார். அங்கதான் இருக்கு சார், வர இருப்பாரு. ஹலோ ஹாய். ஹலோ மீரா, எவ்ரிதிங் ரெடி? எஸ் சார், எல்லா வேலையும் பக்கவா முடிஞ்சது சார். குட். சுப்பு சார் என்ன ஹெல்ப் கேட்டாலும் நம்ம செஞ்சாகணும். எஸ் சார், அனு நம்மளோட ப்ரெஷியஸ் ஸ்டாஃப். அவளுக்கு எல்லா வகையிலயும் ஹெல்ப் பண்ண வேண்டியது நம்மளோட கடமை. இப்படி கடுன்னு இருக்கிறது எனக்கே நல்லதா படல. நீ என்னதான் டென்ஷனா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையா தான் பதில் சொல்லணும். பூர்ணி, கல்யாண டென்ஷன் மட்டும் இருந்தா பரவாயில்ல, அதோட வேற பல டென்ஷனும் புஷ்பாக்கு சேர்ந்துருச்சுல, அதான் இவ்வளவு டென்ஷனா இருக்காங்க. அம்மா, கல்யாணம் முடியற வரைக்கும் தயவு செஞ்சு உன் வாயை திறக்காதம்மா ப்ளீஸ். ஏய், நான் என்னடி பண்ண? நீ என்கிட்ட பாயிர. உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் ரம்யாம்மா, இந்த கல்யாணம் முடியற வரைக்கும் எதுவும் பேசாதீங்க, உங்களுக்கு புண்ணியமா போகும். ஆண்டி, சாரி ஆண்டி. நீ எதுக்குடி சாரி கேக்குற? உங்க அம்மா பேசுறது எனக்கு என்ன புதுசா? நீ அணுவை ரெடி பண்ண. ஏய், நீ வா, நம்ம போலாம். சொல்றதால கல்யாணம் நின்றுச்சுன்னா எனக்கு தெரியலடி. ஆனா நான் இப்படி எதுவுமே சொல்லாம எல்லாத்தையும் மறைச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அது தப்பு இல்லையா ரம்யா? உன் கேள்விக்கு என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல அனு. என்ன செய்யணும்னு தெரியலன்னா கண்ணை மூடி மனசு சொல்றதை கேட்கணும். ஆனா என் மனசு சொல்றதை கேட்க முடியாத சிச்சுவேஷன் ரம்யா. ஹாய் ரம்யா, அனு ரூம் எங்க இருக்கு? அங்க இருக்கு. ரம்யா, அனுக்கு இந்த புடவை கொடுக்கணும். வாங்க ஆண்டி, வாங்க. வணக்கம்மா. வணக்கம். அம்மா, நீங்களும் என் கூட வாங்க. நாங்க அனுவை தான் பார்க்க போறோம்.
பரவாயில்ல, நீங்க போங்க. உங்க மருமக கிட்ட நீங்க ஏதாவது பேசிட்டு இருப்பீங்க. நான் எதுக்கு நடுவுல? என் மருமக எப்படி அலங்காரம் பண்ணிருக்கான்னு நீங்க வந்து பார்த்து சொல்லுங்க. வாங்க. உங்களை தனியா பார்த்து பேசணும்னு நான் ரொம்ப துடிச்சிட்டு இருந்தேன். நானும் தானு. அனிருத், அன்னைக்கு நான் பார்க்ல வச்சு சொன்னனே, என்ன பெங்களூர் டிரான்ஸ்ஃபர் பண்றப்போ சூர்யா சார். அனு, இப்ப எல்லாரும் நமக்காக காத்துட்டு இருக்காங்க. இத பத்தி நம்ம அப்புறம் பேசலாமே. இல்ல இல்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி நான் இதை உங்ககிட்ட சொல்லி ஆகணும். எதுவா இருந்தாலும் சரி அனு, நம்ம கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிதானமா பேசலாம், சரியா? இல்ல, திருடங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. ஐயோ அனு, நான் அனிருத் கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். கல்யாணம் முடியட்டும். நீங்க 2 பேரும் எவ்வளவு நேரம் வேணும்னாலும் பேசிக்கிட்டே இருங்க. நான் நடுவுல வரவே மாட்டேன். ஆனா இப்ப டைம் இல்ல. சீக்கிரமா இந்த புடவை கட்டிட்டு வா. டேய், நீ என்ன பண்ற? வா வா. அனு அனு, சித்தி சித்தி, இது கொஞ்சம் மாட்டி விடுங்களேன். சித்தி, மாட்டி விடு.